ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் கோடிங் இன்டர்வியூஸில் கேட்குற ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மீடியம் லெவல் ஆஃப் 25 கொஸ்டின்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 50 மெடிக்கல் கோடிங் இன்டர்வியூ கொஸ்டின்ஸை வந்து 2 பார்ட்டாக 25 கொஸ்டின்ஸாக நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ 2 பார்ட் ஆஃப் வீடியோஸுக்குமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, நல்ல என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அதுலேருந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்வியூவில் கேட்டதாகவுமே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ ஆம் ரியலி ஹாப்பி about them. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 75, அதாவது ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்க 2 பார்ட் ஆஃப் வீடியோவையுமே பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட சிம்பிள் திங் தான், நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, இப்போ தான் நான் பாஸ் அவுட் ஆகியிருக்கேன், மெடிக்கல் கோடிங் இன்டர்வியூக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா 4 திங் தான் வித்தவுட் மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங். ஓகே, அதாவது ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் நீங்கள் ஒரு ட்ரைனிங் எடுத்து கோர்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சொல்கிற மெட்ரலாலஜியை நீங்கள் நல்லாவே படிக்கலாம். ஹியூமன் அனாட்டமி, ஹியூமன் ஃபிசியாலஜி, மெடிக்கல் டெர்மினாலஜி அண்ட் ப்ளஸ் ஒரு 100 மெடிக்கல் கோடிங் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஒரு 50 காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஃபார் ஷுர் மெடிக்கல் கோடிங் உடைய ஒரு இன்டர்வியூவை வந்து உங்களால் கிராக் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் நம்ம பார்க்க போகிற பார்ட் 3 வீடியோ என்னன்னு பார்ப்போம். ஓகே, அண்ட் என்னோட நேம் ஷியாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ டிட்டர்மைன் த பிரின்சிபல் டயக்னோசிஸ் இன் எ கேஸ் வித் மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ்? ஓகே, ஒரு கேஸில் மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறப்ப அதோட பிரின்சிபல் டயக்னோசிஸ் என்னங்கிறத நீங்கள் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ த யூனிஃபார்ம் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் டேட்டா செட். ஓகே, ஸோ இது வந்து என்ன, அந்த டேட்டா செட்டோட ரெஸ்பான்சிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஏ கண்டிஷன் சீஃப்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்மிஷன் ஆஃப்டர் ஸ்டடி. ஓகே, ஒரு பேஷண்ட்டை ஒரு டாக்டர் பார்த்ததுக்கப்புறம் அட்மிஷன் பண்ணி அதோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணும், இந்த டேட்டா செட்டில் தான் வச்சுருப்பாங்க. ஓகே, சீக்வன்ஸ் இட் பேஸ்ட் ஆன் ப்ரொவைடர் டாக்குமெண்டேஷன் அண்ட் கிளினிக்கல் எவிடன்ஸ். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ மேனிஃபெஸ்டேஷன் கோட் அண்ட் எட்டிகாலஜி கோட்? ஓகே, அண்ட் ஹவு தே ஆர் சீக்வன்ஸ்டு, அதை எப்படி எழுதுவாங்க, ஃபஸ்ட்டு எதை எழுதுவாங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எட்டிகாலஜி கோடுனா என்னன்னு பார்க்கணும். எட்டிகாலஜி கோட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காஸ் ஆஃப் த டிசீஸ். எட்டிகாலஜினா காஸ் ஆஃப் த டிசீஸ், மேனிஃபெஸ்டேஷனா என்ன, ரிசல்ட் கண்டிஷன். ஓகே, இப்போ ஒரு டிசீஸ் வந்திருக்கு, காஸ் ஆஃப் த டிசீஸ், இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து டெங்கு வந்திருக்குன்னா அந்த டெங்கு எதனால் வந்திருக்கும், ஒரு மஸ்கிட்டோ அவரை கடிச்சதுனால வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த அது வந்து காஸ் ஆஃப் த டிசீஸில் வரும். அட் த சேம் டைம் இப்போ வந்து ரிசல்ட்டிங் கண்டிஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு கேன்சர் வந்திருக்குன்னா அது கேன்சர் என்ன ஸ்டேஜில் இருக்குது, அதெல்லாம் ரிசல்ட்டிங் கண்டிஷனில் வரும். ஓகே, ஸோ த எட்டிகாலஜி இஸ் கோடட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோடு பை த மேனிஃபெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து அதை காஸ் ஆஃப் த டிசீஸ், அப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பற்றி எழுதுவாங்க, அதாவது கோட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் கைஸ். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ ஹேண்டில் அன்பண்ட்லிங் வென் மல்டிபிள் ப்ரொசீஜர்ஸ் ஓவர்லேப் அண்ட் த சேம் ஆப்ரேட்டிவ் ரிப்போர்ட்? ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபர் டு நேஷ்னல் கரெக்ட் கோடிங் இனிஷியேட்டிவ் எடிட்ஸ். ஓகே, ஸோ நான் ஒன்னேன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து லைக் நான் உங்களுக்கு ஒரு 4 சொல்லியிருந்தேன்ல, ஹியூமன் அனாட்டமி, ஹியூமன் ஃபிசியாலஜி, மெடிக்கல் டெர்மினாலஜி, ஒரு 100 மெடிக்கல் கோடிங் இன்டர்வியூ கொஸ்டின், அதோட ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து கண்டிப்பாக ஒமேகா அந்த மாதிரி ஒமேகா வி டெக்னாலஜிஸ்லாம் கேட்குறாங்க. அப்ரிவேஷன்ஸை பற்றி படிச்சுக்கணும். ஓகே, ஒரு 100 அப்ரிவேஷன் இருக்கும் மெடிக்கல் கோடிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கும் தேர்ட் கொஸ்டின்லேயே நம்ம 2 பார்க்குறோம். கரெக்டாக? ஸோ வந்து ப்ளீஸ் வாட் இஸ் என்சிசிஐன்னு கேட்பாங்க. என்சிசிஐனா என்னன்னு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸையுமே சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, refer to National Correct Coding Initiative edits, report only the comprehensive code unless documentation clearly supports separate distensive service, then use appropriate மாடிஃபையர்னு எழுதணும். ஓகே, யா. ஸோ நம்ம 4th கொஸ்டின் போவோம். ஸோ 4th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும், டெஸ்கிரைப் ஏ சினாரியோ வேர் மாடிஃபையர் 59 should not be used. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே மாடிஃபையர்னா என்னன்னு பார்த்துக்கணும். மாடிஃபையர்னா என்ன, ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்கிறதுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் மெடிக்கல் ப்ரொசீஜர் ஆர் சர்வீஸ், என்ன சொல்கிறது, அதோட லொக்கேஷன் என்னங்கிறத வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து வெறும் ஹேண்டுன்னு மட்டும் எழுதியிருக்காங்கன்னு வைங்களேன், அது ரைட் ஹேண்டா இல்லை லெஃப்ட் ஹேண்டாங்கிறத வந்து ஒரு மாடிஃபையர் தான் நமக்கு சொல்லும். அதுதான் வந்து மாடிஃபையர். இப்போ மாடிஃபையர் 59 வந்து எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க. எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் யூஸ் மாடிஃபையர் 59,
ஸோ 59னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் இல்லாட்டி இண்டிவிஜுவல்னு சொல்லலாம். ஓகே, இண்டிவிஜுவலை காட்டிலும் இண்டிபெண்டன்ட்ங்கிற வார்த்தை கரெக்டாக இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் ப்ரொசீஜரல் சர்வீஸ், டிஸ்டன்ஸ் ப்ரொசீஜரல் சர்வீஸ் when the procedure is already bounded அண்டர் என்சிசிஐ எடிட்ஸ். ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, do not use a separate lysis of adhesion if it is integral to the main surgery. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல கேட்குறான் பார்த்தீங்க, லைசிஸ் ஆஃப் அடென்ஷன்னா என்ன? இப்போ வந்து என்ன சொல்ல, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு வயிற்றில் ஒரு மேஜரான சர்ஜரி பண்ணுறாங்கன்னா, அந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அந்த திசு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஏன் கட் பண்ணுறாங்கன்னா அது ரீபவுண்ட் ஆகும், அது வேறு விஷயம். பட் அதை ஏன் கட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஷ்யூஸ் எல்லாம் ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆர்கானோட வந்து என்ன பண்ணிடும், ஒட்டிடும். ஸோ இப்போ ஒட்டும் போது என்ன ஆகும், ஆஃப்டர் த சர்ஜரி அந்த பர்சனுக்கு பெயின் வரலாம், ஏதாவது ஆகலாம். கரெக்டாக? ஸோ அதைத்தான் வந்து இங்கே பண்ணுறாங்க. இப்போ ஒரு இது வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். பட் வந்து ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணும்போது தான் இது சிம்பிள். இல்லாட்டி ஒரு மைனரான ஒரு சர்ஜரி பண்ணும்போது இது வந்து என்ன ஆயிரும், ஒரு பார்ட் இதோட டைம் வந்து என்ன ஆகும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கும். கரெக்டாக? அதைத்தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட 5th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அப்கோடிங் அண்ட் ஆப்டிமைசேஷன் கேட்குறாங்க. அப்கோடிங்னா என்ன? ஸோ ஹையர் பேயிங் கோட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து அப்கோடிங் மீன்ஸ் அசைனிங் ஏ ஹையர் பேயிங் கோட் நாட் சப்போர்ட்டட் பை டாக்குமெண்டேஷன். அந்த டாக்குமெண்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி ஹை பேயிங் கோட்ஸை வந்து அசைன் பண்ணுறது மூலியமா என்ன ஆகும், டெனைல் கோடிங்க்கு வந்து மறுபடியும் வேலை வரும்னு அர்த்தம். ஓகே, அந்த கிளைம் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்டிமைசேஷன்னா என்ன, அக்யூரேட்டாக இருக்கும். ஓகே, என்ன சர்வீஸ் வாங்கியிருக்கான் அதுக்கான பணம். கரெக்டாக? அதான் வந்து ஆப்டிமைசேஷன். Optimization means ensuring documentation support the most accurate and legitimate code to reflect the actual services. Okay guys, yeah. ஸோ நம்ம பார்க்க போகிற 6th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் குளோபல் சர்ஜிக்கல் பேக்கேஜ். ஓகே, ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ப்ரீ ஆப்ரேட்டிவ், இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ். ஓகே, சர்வீசஸ் ஃபார் ஏ ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம். அதோட யூஸ்வலி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஒரு 90 நாட்கள் இருக்கும். ஓகே, separate billing within this period is not allowed unless unrelated to the ஒரிஜினல் சர்ஜரி. ஓகே, அந்த ஒரிஜினல் சர்ஜரிக்கு ரிலேட்டட் இல்லாத எதையுமே இந்த 10லேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 மாதத்துக்குள்ள வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, யா. ஸோ நம்ம பார்க்க போகிற 7th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ ஹேண்டில் த கிளைம் வித் மிஸ்மேட்ச் பிட்வீன் ICD-10 அண்ட் CPT. ஓகே, இப்போ ஐசிடிக்கும் 10க்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கோடு வருது, ஒரு கிளைம் வருது, மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், செக் வெதர். நான் இங்கே ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன். சிபிடினா என்ன, கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி. ஐசிடினா என்ன, இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ். டிசீஸ்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஐசிடியில் டிசீஸ் பற்றியான கோட்ஸ் வரும், சிபிடினா ட்ரீட்மெண்ட் பற்றியான கோட்ஸ் எல்லாமே வரும். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, செக் வெதர் த சிபிடி, அதாவது கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி கோட் இஸ் கிளினிக்கலி சப்போர்ட்டட் பை த ஐசிடி. ஓகே, ஸோ எப்படி சார் சம்மந்தம் இல்லாமல் எப்படி சார் வரும்னா, சம் ஆஃப் த டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ தலைவலின்னு போயிருப்பான், அவனுக்கு வந்து என்ன சொல்ல, தலைவலின்னு போயிருப்பான். பட் வந்து தலைவலின்னு போனவனுக்கு வந்து வேற ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலி அந்த ட்ரீட்மெண்ட் வந்து மேபி கரெக்டாக இருக்கலாம். ஓகே, பட் நமக்கு தெரியுமா, ஒரு மெடிக்கல் கோடருக்கு வந்து அதை பார்க்கும்போது டாக்குமெண்ட்ஸ் பண்ணும்போது என்ன மிஸ்மேட்ச் ஆகுது, ஸோ அந்த மாதிரி இருக்கலாம், சிலது தப்பாக இருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 1க்கு 2 வாட்டி டாக்குமெண்ட்டை ரிவ்யூ பண்ணணும், இல்லாட்டி அந்த ப்ரொவைடர்கிட்டயே வந்து அதை பற்றி கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் ப்ரொஃபஷனல் அண்ட் ஃபெசிலிட்டி கோடிங்னா என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்குறாங்க. ப்ரொஃபஷனல் கோடிங்னா அந்த அந்த இன்சிடெண்ட்டில் வந்து இன்வால்வ் ஆகிற ப்ரொஃபஷனல் யார், டாக்டர்ஸ். கரெக்டாக? டாக்டர்ஸ், ஃபிசிஷியன், ஃபிசியோதெரபிஸ்ட், அவங்க எல்லாருமே. கரெக்டாக? அதே இது வந்து ஃபெசிலிட்டினா என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துப்பாங்க, ஹாஸ்பிட்டல் சர்வீஸ், ரூமு, அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸு, அதோட ரிசோர்ஸஸ். ஸோ அதெல்லாமே வந்து ஃபெசிலிட்டி கோடிங்கில் வந்துடும். ஆன்சர் எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு ரீட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் ஏன் தமிழ்லையும் சொல்லிட்டு அதை ஒரு வாட்டி இங்கிலீஷில் ரீட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை அப்படியே நான் பேசுகிறத அப்படியே கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஓகே இதுக்கு இவன் இது சொன்னான், ஸோ அந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு வாட்டி கிளிக் ஆகணும், அதுக்காண்டி தான். ஸோ ப்ரொஃபஷனல் கோடிங் கவர் த ப்ரொவைடர்ஸ் ஒர்க். ஓகே, ஃபிசிஷியன், டாக்டர், சிபிடி கோர்ஸ். ஃபெசிலிட்டி கோடிங் இன்க்ளூட் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ், எக்யூப்மெண்ட் அண்ட் ரிசோர்ஸஸ். ஓகே, யா. ஸோ நம்ம பார்க்க போகிற 9th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ கோட் எ காம்ப்ளெக்ஸ் லைசிஸ் ஆஃப் டயாலிசிஸ் டூரிங் த அனதர் அப்டோமினல் சர்ஜரி. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் சொன்னேன்ல, ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த இன்சிடென்ட் இந்த ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்யூவை வந்து கட் பண்ணி எடுக்கிறது தான். ஏன் கட் பண்ணி எடுக்கிறோங்கிறதையும் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா,
report separately only if a extensive or unrelated to the main surgery. ஓகே, ஏன்னா மெயின் சர்ஜரி மேஜராக இருந்தால் இது அதுக்குள்ளேயே வந்துடும். ஓகே, அதை தான் வந்து செகண்ட் லைனில் சொல்கிறாங்க. இஃப் இட் இஸ் ஏ இன்சிடென்சியல். ஓகே, இன்சிடென்ஷியல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் சர்ஜரிக்குள்ளே அது உள்ளே வந்துருச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ண தேவையில்ல, தனியாக இன்க்ளூட் பண்ண தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு வுட் யூ கோட் பைலேட்ரல் ப்ரொசீஜர் வென் த சிபிடி டெஸ்கிரிப்ஷன் லேக்ஸ் பைலேட்ரல். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி மாடிஃபையர் 50 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ் மாடிஃபையர் 50 பைலேட்ரல் ப்ரொசீஜர் இஃப் அக்செப்டட் பை பேயர் ஆர் ரிப்போர்ட் 2 lines யூஸிங் மாடிஃபையர் லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகே, ஃபார் ஈச் சைடு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வென் சுட் எக்ஸ்டர்னல் காஸ்ட் கோட் டு பி யூஸ்டு. ஓகே, எக்ஸ்டர்னல் காஸ்ட் கோட் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. யூஸ் ஃபார் இன்ஜுரிஸ், பாய்சனிங்ஸ் ஆர் அட்வர்ஸ் எஃபெக்ட் டு ஷோ ஹவு அண்ட் ஈவெண்ட் அக்யூர்டு. திஸ் கோட்ஸ் ஆர் செகண்டரி அண்ட் கேனாட் பி த பிரின்சிபல் டயக்னோசிஸ். ஓகே, இது வந்து செகண்டரி தான், இதை வந்து பிரின்சிபல் டயக்னோசிஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 12th கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ ஹேண்டில் செக்யூலா லேட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கோட் த கரண்ட் ரெசிடியூல் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஃபாலோடு பை த செக்யூலா கோட் டெஸ்கிரைபிங் த ஒரிஜினல் காஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெமிப்ளாஜியா டியூ டு ஓல்டு செரிப்ரோவஸ்குலர் ஆக்சிடென்ட். ஓகே, யா. ஸோ இங்கே ஓல்டு என்னன்னு நடக்கிறாங்கன்னா கரண்ட்டாக நடந்த ஆக்சிடென்ட் கிடையாது, முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ங்கிறதுக்காண்டி அந்த ஓல்டு ஆக்சிடென்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிற 13th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்க்ளூட்ஸ் 1 அண்ட் எக்ஸ்க்ளூட்ஸ் 2. எக்ஸ்க்ளூட்ஸ் 1னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் தட் கேனாட் பி கோடட் டுகெதர். ஓகே, ரெண்டு கண்டிஷன்ஸை ஒன்னா பண்ணவே முடியாது. எக்ஸ்க்ளூட்ஸ் 2னா போத் கண்டிஷன் மே பி கோடட் இஃப் டாக்குமெண்ட்ஸ் தட் செப்பரேட்லி. ஓகே, யா. 14th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன் யூ கோட் பாசிபிள் அப்பெண்டிசைட்ஸ் ஃபார் இன்பேஷண்ட் அண்ட் அவுட் பேஷண்ட் செட்டிங்ஸ். ஓகே, ஸோ இன்பேஷண்ட் செட்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட் த சஸ்பெக்டட் கண்டிஷன். அதே மாதிரி அவுட் பேஷண்ட் கோடிங்க்கு வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கோட் த சைன் சிம்டம்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா அப்டாமினல் பெயின் நாட் த அன்சர்டைன் டயக்னோசிஸ். ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஐசிடியோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ 15th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ கோட் மல்டிபிள் பயோசிப்ஸ் இன் டிஃப்ரெண்ட் அனாட்டோமிக்கல் சைட்ஸ். ஓகே, அசைனியஸ் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அசைனியஸ் சிபிடி பயோஸ்வி கோட் ஃபார் ஈச் அனாட்டோமிக்கல் சைட் யூஸ் மாடிஃபையர் 59 51 டு இண்டிகேட் செப்பரேட் ப்ரொசீஜர் இஃப் ரெக்யூர்டு. ஓகே, ஸோ மாடிஃபையர் எதுக்குங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். எதுக்கு செப்பரேட்டான ஒரு குரூசியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சொல்கிறது. ஸோ சிம்பிளாக இதையும் நம்ம படிச்சிருவோம். இப்போ வந்து டக்குன்னு வாட் இஸ் மாடிஃபையர்னு கேட்டார்னா அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது கொஸ்டினில் வராது, பட் ஒரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாடிஃபையர் ஆர் யூஸ்டு இன் மெடிக்கல் கோடிங் டு ப்ரொவைட் க்ரூசியல் கான்டெக்ட் அண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த மெடிக்கல் ப்ரொசீஜர் ஆர் சர்வீஸ் கிளாரிஃபையிங் டீடைல்ஸ் லைக் லொகேஷன் ஆஃப் சர்வீஸ் அண்ட் ஆல். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 16th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெடிக்கல் நெசசிட்டி இன் கோடிங். ஓகே, medical necessity ensure that the procedure or service is justified by the diagnosis and compliance with the payer policy, local coverage determination, LCD or national coverage determination. Okay, yeah. So நம்ம பார்க்க போற 17th question என்னன்னு பார்த்தீங்கன்னா how do you code a laparoscopic colectomy converted to open. Okay, ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அதோட சிபிடி கோடை வந்து ரிப்போர்ட்லி வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. do not code both. Okay, conversion is an inherent to the open approach. Okay, ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க do not code both. Okay, அதோட கன்வர்ஷன் வந்து inherent, ஸோ அதனால் வந்து என்ன பண்ண தேவையில்லை, ரெண்டு கோடையுமே வந்து போத்தோ வந்து கோட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ 18th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ வேலிடேட் டாக்குமெண்டேஷன் பிஃபோர் அசைனிங் EM levels. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து EM லெவல்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, ரிவ்யூ த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ப்ரெசன்ட் இல்னஸ். ஓகே, இப்போ இருக்க அவருக்கு இருக்க தொந்தரவு என்னங்கிறத நான் வந்து படிப்பேன். ரிவ்யூ த அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்ட் இல்னஸ், ரிவ்யூ ஆஃப் சிஸ்டம்ஸ், ஃபிசிக்கல் எக்ஸாம் அண்ட் மெடிக்கல் டெசிஷன் மேக்கிங் காம்போனன்ட்ஸ் யூஸிங் எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ். ஓகே, அதை வந்து எப்படி வேலிடேட் பண்ணுறாங்க அதோட டாக்குமெண்டேஷனை வந்து ஒரு எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி எல்லாம் அதை வந்து பண்ணுறாங்கிறது தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ நம்ம பார்க்க போகிற 19th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ என்ஷூர் கம்ப்ளைண்ட்ஸ் வித் OIG அண்டு CMS கைட்லைன். ஓகே,
பார்த்தீங்களா எவ்வளோ அப்ரிவேஷன்ஸ் வருதுன்னு நான் முன்னாடி சொன்ன மாரி. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்? ஃபாலோ த ஆஃபீஸ் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அண்ட் சென்டர் ஆஃப் மெடிக்கேர் அண்ட் மெடியேட் சர்வீசஸ் கோடிங் ரூல்ஸ், மெயின்டெயின் த ஆடிட் லாக்ஸ், அட்டெண்ட் கம்ப்ளைன்சஸ் ட்ரைனிங் அண்ட் அவாய்ட் த அப் கோடிங். ஓகே. ஸோ நம்ம பார்க்க போகிற 20th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் த கோடிங் டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்சர்வேஷன் அண்ட் இன்பேஷன்ட் சர்வீசஸ். ஓகே. ஸோ அப்சர்வேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் மானிட்டரிங். ஓகே, சிபிடி கோட்ஸ். இன்பேஷன்ட் கோடிங்னா மோர் தென் ஒன் டே. ஓகே, மோர் தென் ஒன் டே இஃப் யூ ஆர் ஸ்டேயிங் இன் த ஹாஸ்பிட்டல் இட் இஸ் கால்ட் அஸ் அன் இன்பேஷன்ட் கோடிங். ஸோ 21 கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ ஹேண்டில் எ டினைடு கிளைம் ஃபார் த ப்ரொசீஜர் இன்கன்சிஸ்டன்ட் வித் டயக்னோசிஸ். இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, செக் பேயர் எல்சிடி என்சிடி பாலிசி அண்ட் ஐசிடி சிபிடி லிங்கேஜ், கரெக்ட் மிஸ்மேச்டு கோட் ஆர் கொரி ப்ரொவைடட் டாக்குமெண்டேஷன் கிளாரிஃபிகேஷன். டினைல் கோடிங்கை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கிறதுக்கான கொஸ்டின் தான் இதோட ஆன்சர். ஓகே. ஸோ நம்ம பார்க்க போகிற 22வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட் கோடிங். ஓகே. ஸோ ஹச்சிசி கோடிங் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ரீஎம்பர்ஸ்மெண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். ஓகே. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஹச்சிசி கோடிங் அட்ஜஸ்ட் ரீஎம்பர்ஸ்மெண்ட் இன் வேல்யூ பேஸ்டு மாடல். அக்யூரேட் கோடிங் என்ஷூர் ஃபேர் பேமெண்ட் ஃபார் ஹை ரிஸ்க் ஆர் குரோனிக் பேஷன்ஸ். ஓகே. 23rd கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு மாடிஃபயர் 25 and 57 டிஃபர் ஃபார் எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். ஸோ மாடிஃபயர் 25னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகண்ட் செப்பரேட்லி ஐடென்டிஃபையபிள் எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் சேம் டே அஸ் எ மைனர் ப்ரொசீஜர். ஸோ 57 என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் விசிட்ஸ் தட் லெட் டு டிசிஷன் ஃபார் எ மேஜர் சர்ஜரி. ஓகே. ஸோ மோஸ்ட்லி 90 days வந்து குளோபல் பீரியட். ஸோ நம்ம பார்க்க போகிற 24வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ கோட் re-excision for a skin lesion after positive margins. Okay, use the re-excision CPT code based on a new size and depth. அப்பன் மாடிஃபையர் 59 எடுத்து 59ல என்ன பண்ணிடுவாங்க, அதோட எக்ஸ்ட்ராவான என்னென்ன நடந்துச்சு, ஸ்டேஜ் என்ன, அதோட ரிலேட்டட் ப்ரொசீஜர் என்னங்கிறத இண்டிகேட் பண்ணிடுவாங்க ரீஆப்ரேஷனுக்கு என்னென்னு. ஸோ 25வது கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ கரெக்ட் டாக்குமெண்டேஷன் டெஃபினிஷன்ஸ் அட் தட் அஃபெக்ட் கோடிங் அக்யூரன்சி. ஓகே. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் எ கம்ப்ளைண்ட் ஃபிசிஷியன் கொரி டு கிளாரிஃபை மிஸ்ஸிங் ஆர் ஆம்பிகுயஸ் இன்ஃபர்மேஷன், நெவர் ஆல்டர் ப்ரொவைடர் டாக்குமெண்டேஷன் டைரக்ட்லி. ஓகே. ஸோ நெவர் ஆல்டர் த ப்ரொவைடர் டாக்குமெண்டேஷன் டைரக்ட்லினா, இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வருது வென் த டைம் ஆஃப் கோடிங்கில் அந்த டாக்குமெண்டேஷனில் ஒரு மிஸ் மேட்ச் இருக்குது, இல்லாட்டி அதில் இருக்க அக்யூரேசி கரெக்டாக வரல, என்னமோ ஒரு டாக்குமெண்டேஷனில் உங்களுக்கு வருது, உடனே நான் மாற்றிடலாம். நீங்கள் மாற்றவே கூடாது, இல்லை நீங்கள் கை வைக்கவே கூடாது. ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதோட ஃபிசிஷியனோட கோரியெலாம் என்னென்னு பார்க்கணும், டாக்குமெண்டேஷனை ரிவ்யூ பண்ணணும், அப்புறம் தான் அந்த ப்ரொவைடர்கிட்ட போய் நீங்கள் டைரெக்டாக வந்து கேட்கணும். ஓகே, என்னங்கிறத நீங்கள் கேட்டு கிளாரிஃபை தான் பண்ணணுமே தவிர நீங்கள் மாற்றிடவே கூடாது. ஓகே கைஸ், யா. ஸோ இப்போ வர நம்ம ஒரு 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நீங்கள் முன்னாடி இருக்க ஒரு 2 பார்ட் வீடியோவும் பார்த்தீங்கன்னா, இந்த அளவு கொஞ்சம் புது புது கொஸ்டின்ஸ்லாம் இருந்திருக்காது. கொஞ்சம் ரொம்ப காமனான, ரொம்ப மீடியம் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருந்தேன். ஓகே, கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மீடியம் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுப்போங்கிறதுக்காண்டி ஒரு செட் ஆஃப் 25 கொஸ்டின்ஸோட வந்திருக்கேன். ஸோ இந்த 25 கொஸ்டின்ஸையுமே நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட் 4 வந்து உங்களுக்கு இதை விட ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் தான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகே. ஸோ டஃப்பான கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து தான் நான் உங்களுக்கு பார்ட் 4 வீடியோ வந்து ரெடி பண்ண போகிறேன். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ சார், நான் வந்து மெடிக்கல் கோடிங் ஜாபுக்காண்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். நான் வந்து ஒரு லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு ஜாபெல்லாம் எங்கே வருதுங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியலை சார்னு சொன்னீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ கீழே வந்து நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் டெலிகிராம் சேனலுமே கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து டெய்லி எங்கெங்கே ஓப்பனிங்ஸ் இருக்குது, மோஸ்ட்லி சவுத் இந்தியா தான். ஓகே. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், அங்கெல்லாம் எங்கெங்கே ஓப்பனிங் இருக்குது, என்னென்ன கம்பெனின்னு போட்டுக்கிட்டே வருவேன். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறது. ஓகே. இல்லை சார், எனக்கு வந்து என்னால் ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியலை, நான் எங்கேயாவது வந்து ஒரு கோடிங் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரலான்னு பார்க்குறேன் சார், பட் எனக்கு எந்த இன்ஸ்டியூட்டில் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு தெரில சார்னு சொன்னீங்கன்னா, இந்த வீடியோ கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். என்னோட எக்ஸ்பர்ட் டீம் வந்து உங்களுக்கு கால் பண்ணி கைட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.